ஹலோ கைஸ், நான் உங்கள் கொஞ்சம் நாங்கள் மார்ச்சில் யாரும் எக்ஸாம் மட்டும் தூக்கிட்டு நேரத்தில் நான் ஒரு பாட்டு அழுத்தி விட்டு முதல் இன்னைக்கு சாமி கிட்டுற மாதிரி எங்கள் டீமில் எனக்கு தான் அவனால் அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டேன் தற்கூரி ஓடாமத. அடுத்து இன்னொருத்தர் பேக்கப் கொடுன்னு கத்த கைகிட்டா வரண்டா கண்ணம்மா திரும்ப பார்த்தா அப்புறம் இன்னொருத்தர் ரைட் வந்துடும் பேக்கப்பு எனக்கு நான் கத்தேன். அப்புறம் அந்த ஏழு போய் மண்டை விட்டு அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு. அடுத்து அவனை கிளியர் பண்ணிட்டு உள்ளே போய் குத்துனா ஒருத்தனை ஊசி குத்துனா பார்த்தா அது கூட விட மாட்டாங்க. நான் நம்மளே சுடாது நேராக சுடா அவங்கள நாக்கு நானும் நாக்கு நம்மால் நீ நாக்காத காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வேகமாக அழுத்தி பிடிக்க நாக்காயிட்டான் நம்ம கில் வரையிருந்துச்சு ஃபீல் ஆகி என்னோட கோல் போட்டு நம்மளால் டவுன் பண்ண வே பண்ணுறான் அழுத்தி போடுறான். நான் நம்மால் ஏன் கவுல் போடுறா புஷ்ன்னு அவுட்டா மாதிரி 2:40 ஆள் காலி ஆகிட்டான். நம்மளாலே டென்ஷன் ஆகிட்டான். எப்படியோ முக்கிய தரலாடி ஃபைனல் தொடர்ந்து வந்தாச்சு. ஆள் அடிங்கடா ஆளை குத்தோண்டா அப்பா கருவுக்குன்னு ஆள் வந்திருக்காங்க போல 3 பேரும். சரி வேலை நம்ம கூட நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம்னு நினச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி முதல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல வியூஸ் போகுது, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது மாதிரி பண்ணி வீடியோஸாக நீ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. நானும் இன்னொரு எடுப்பாக்கா இதோ ஆகாயத்துலேருந்து ஒரு பாட்டு ஆணை வந்து இறங்குது. இந்த குறுக்கனை கௌசிக்கு அந்த அப்புறம் கிட்டு அழுத்தி விட்டு உடம்புற வீட்டுக்குன்ட்டு இவனே அமுச்சு விட்டேன். இது எங்கிட்ட இருந்தால் அந்த ஜோன்ல எல்லாம் ரிவைவ் பண்ணுறான்னு தெரியல. பெரிய ஜோன் சர்வரில் வர வளர்ந்துக்கிட்டே வரானு ஹைட்டு தப்பு இல்லை, நல்லா இருந்தா சிரிக்கேன் அப்படின்னு நானும் விட்டுட்டுறேன். சரி இப்படி ஒன்று அடிக்கலாம்னு சொல்லிட்டு 4 புல்லட்டை பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா விடமாட்டான் போல. சரி அழுத்துவோம் அட்டிடு ஏறும்போது எதுக்கு ஏறுறா இறங்கி தன்னால் வழியா எப்படி இறங்கணும் நான் சொல்லி கொடுத்து மூணத்துலாம் இறங்கினா சரி அவனை அடிக்க முடியாது ஏன்னா புல்லட் இல்லை. அப்புறம் அவனை அடித்து புல்லட் எடுக்கலான்னு பார்த்து நேராக போயிட்டு தப்பு பேனை வச்சுட்டு வடை சூட சொல்லி தருவாங்க. நான் தோசை சூட சொல்லி கொடுத்தேன். நேரம் மூச்சு புல்லட் எட்டெலாம் எடுத்து ரீலோட் பண்ணிட்டு உள்ளே போனால் அப்போ கிடைக்காத ஊசிக்கில்து இப்போ அவனை கிடைக்கும். அந்த ஊசிகளை எடுத்ததுக்கு என்னை வருத்தப்பட வச்சுருவாங்க. ஊசிகள் எடுத்துகிட்டு ஒரு முன்னாடி போய் அம்மாவில் பொறுமையாக ஹெல்ப் பண்ணி போயாடுறானா. அவங்க போய் பார்த்தா தெரியுது நமக்கு மேலே அங்கே ஒரு வெயிட்டாக இருக்காருங்க. ஏன்னா M4 level 3 வச்சு அது சொல்லிட்டு அக்கா மட்டான்னு குத்தி விட்டுருச்சு. அப்புறம் என்ன அந்த அக்காவை நம்மளே குத்தி விட மேட்ச் ஓவராக அப்புறம் நான் 3 பேர்த்து கூட சேர்ந்து நம்மளும் 4 ஆப்பாக்க வேண்டிய. பாய் அப்புறம் பார்க்கலாம்.